அதோ கேமரா பின்னாடி ஒருத்தன் நிற்கிறானே அவன் தான் மெயின். எப்போ பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பான். ஃபோனும் எடுக்க மாட்டான், ரிப்ளை பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஜென்ரலாக நம்மள யாராவது அவாய்ட் பண்ணாங்க, அது ஃப்ரெண்டாக இருந்தாலுமே ரொம்ப ஹர்ட் ஆகும்ல, என்னப்பா இது அவாய்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த என்ன சுச்சுவேஷன் பர்டிகுலராக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? பர்டிகுலர்னா வந்து ஒரு வாட்டி நிறைய மன கஷ்டமாக இருந்துச்சு. கால் பண்ணும்போது யாருமே எடுக்கல. ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறது எனக்கு க்ளோஸ்னால் 4 பேர் தான். 4 பேருக்குமே ஃபோன் பண்ணாலும் 4 பேருமே எடுக்கல. அப்போ வந்து ரொம்ப லோன்லி ஆச்சு. இன்றைக்கே வச்சுக்கலாம் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாண்டில். அவன் ஆளை போய் விட்டுட்டு அம்மா வந்து என்னை பிக்கப் பண்ணுறான். ஃபோன் பண்ணால் கூட எடுக்கல. நீங்கள் வந்து தெரிஞ்சுதான் வந்தீங்க, உங்களுக்கு ஆள் இருக்காங்க, அவங்க விட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ப்ரையராக வந்துட்டீங்களா இல்லை? அது அவளுக்கே தெரியாதுங்க. திடீர்னு அவள் ஃபோன் பண்ணியிருந்தேன், அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு பாலை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். இன்றைக்கி ஏன்டா வந்த இவங்க கூடன்ட்டு ஃபீல் பண்ணுறேன். வெயிட் பண்ணதுனால. ஆமாம், இப்போ வெயிட் பண்ண இல்லை இவங்க கூட சேர்ந்தாலே ஏன் சேர்ந்தோன்னு இருக்கு. இப்போ விட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு போயிடுங்க. ஏங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸு, விட்டு போக முடியாதுங்க. நீங்கள் வேறு அதுதான் பெஸ்டீஸு. ஏங்க ரெவி இல்லைங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ரெவியாலாம் இல்லைங்க, ரெவினா வேறு, இது பெஸ்டீஸு, பாய் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், இப்போ வந்து அவங்க பாய் பெஸ்டி வந்து நீங்கள், நான் வந்து அந்த மீனிங்கில் கேட்கல, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. பட் அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா அவங்க பொசசிவாகி உங்களை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஏங்க அப்படின்னு பார்த்தா அவன் லவ்வுக்கு மாமா வேலை பண்ணும்போது மட்டும் நல்லா இருந்துச்சாங்க. இது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்க முடியாதுங்க அதுக்குன்னு. சொல்லியிருக்காங்களா? இல்லை 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 கிடையாது. உங்கள் லைஃப்பில் யாராச்சும் உங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்காங்க, வேறு யாரும் அவாய்ட் பண்ணுறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி யாரும் கிடையாது லைஃப்பில். எல்லோரும் நல்லா. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்காங்க எந்த இன்சிடென்ட்காக? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல, எந்த ரீசனுக்காக? அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்போம், சம்டைம்ஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணல, வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டோன்னா பேக்கில் பின்னாடி பேசுறது, இந்த மாதிரி நிறைய நடக்கும். அவ்வளோதான். அது நீங்கள் வந்து எப்படி, உங்களுக்கு அது எந்த மூலிமா தெரிஞ்சுது உங்களை பற்றி வேறு ஒருத்தவங்க பின்னாடி பேசுகிறாங்க? வேறு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தாங்க தெரியும். வேறு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, சொல்லி நான் போய் கேட்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அவ்வளோதான். ஏன் பண்ணியிருக்காங்க? எந்த ரீசனுக்காக, என்ன இன்சிடெண்ட் அது? இன்சிடென்ட்டுன்னு இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸோட இது தான் இருக்கும். 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள தேர்ட் பர்சன் யாராச்சும் வந்து அவங்கள பிரிக்கணும். அவங்க இன்னொருத்தவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டு ஸோ இந்த பர்சனை விட்டுருவாங்கள்ல, ஸோ அந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது வந்து நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அதை கேட்போம், பட் when you realized you got matured, ஓகே இது அவங்க அப்படி தான், we know that person right, நம்ம கூட இருக்கிறப்போ ஓகே they will be happy. நம்ம பிளேஸை இன்னொருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்றப்போ அந்த பிளேஸில் நீ தேவையில்லை இதுக்கு மேலே, ஸோ யூ கெட் குவைட் அண்ட் வந்துட்டால் அது நம்மளுக்கு பெட்டர். அந்த பர்சன் இன்னும் வேணுன்றது சைல்டிஷ். நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது, மறக்கவே முடியாதுன்னா என்ன விஷயம்? அது என்ன விஷயம்னு தெரில, பட் அவனை மறக்க முடியல, அவ்வளோதான். இருந்தாலும் மறந்து தானே ஆகணும். அவங்க தான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? அவங்க தான் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனதுக்கு ஜஸ்ட் அவன் தான் பேச சொன்னான், பேசினேன், அப்புறம் அவனே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டான். பொசசிவ்னஸோ இல்லை, பொசசிவ்னஸ் இல்லை, இது ஜெலஸ்ல, இது சந்தேகம்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா, நீ ஏன் இப்படி பண்ண? நீ தானே சொன்ன பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன், உனக்கே கோவம் வருதுன்னு தானே சொன்னேன். ஆக்சுவலாக நான் அவனை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சவங்கள நல்லா பார்த்துப்பேன். ஆனால் அவன் தான் பார்க்க சொன்னானே, இப்போ அவனே விட்டுட்டு போயிட்டான். ஓகே, நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. அது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது மறந்துடும், அதெல்லாம் மறந்துடுவேன். பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் ஏதாவது மறக்க முடியாதது இருக்கா? மறக்க முடியாதுன்னா ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கீப்பப் பண்ண முடியலன்னா அந்த ப்ராமிஸ் எதுக்கு பண்ணணும்? அதனால் அப்படியே விட்டு போயிட்டாங்க, நம்மளும் அப்படியே போக வேண்டியதான். ஃப்ரெண்டாக இருக்கணும்னு கூட எப்படி சொல்கிறது, ப்ராமிஸ் கொடுத்துட்டு போகிறது வந்து இட்ஸ் நாட் ரைட். நான் வந்து ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி சொல்லலை, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்களெலாம் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டைன்னு வரும்போது, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன ரீசன் ஏதாவது தெரியும்? ரீசன் நான் பண்ண தப்பு தான், அவங்களையும் இன்வால்வ் பண்ணி விட்டுட்டேன் அந்த ப்ராப்ளமில். அது நான் பண்ண தப்பு தான், பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் ரைட்டில்.
ஒரு ஃப்ரெண்டுனா வந்து ப்ராப்ளம்லேயும் கூட இருக்கிறது தான் நல்லா அது அவங்க பண்ணலையே.